எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க, என் மனசுக்கு சரி. இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் எப்போ எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசாக இன்றைக்கி இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது. அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இந்த இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு திரகதை கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நினைச்ச நம்ம இப்போ வந்த கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க. மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும்போது அப்படி இருக்குது. அவ்வளோ அற்புதமாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜயானி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்கலையான்னு கேட்டால் அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒன்று இருக்கும். நிஜமாக இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸு சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க. அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் சிரிச்சு அழகாக இருக்கு. நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னும் ஒரு 4 லவ் சீன் போட்டு வேறு எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டால் கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்ன்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த படத்தில். நிறைய எப்போ பாருங்கள் எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் முருகதாஸோ மிக முக்கியமான டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பெரிய டெக்னீஷியன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறோம். அதை வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த 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 அவர் கையில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை. யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பல முறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது. என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு. அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங் பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம்.
இன்றைக்கி வந்து முருகதாஸ் எல்லாமே சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம். சசி சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஓட இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் இது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் திங் இட் வாஸ் கிரேட். அதாவது ஸ்வசிகா ஐ திங்க் ரெட்ரோவில் வி ஒர்க் டுகெதர், பட் வெரி வெரி ஸ்மால் ரோல், பட் ஐ நோ ஷீ இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து லைக் இட் இஸ் ஹர் ஃபில்ம், அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாக நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் வி ஆல் வேர் ஸோ அட்டாச் டு தட் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டரை கோ த்ரூ பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் சார். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெரி குட் ஃபில்ம். ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராமல் இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினியில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லோரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறினுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு.
இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த நூறுசாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. இந்த கடைசியில் பேசுகிறது வந்து ஒரு பெரிய டார்ச்சரான விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்போம், அதை எல்லோரும் முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்ட நிகில், உன் வேலை தான் அது. சசி சார், நான் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒர்க் பண்ணல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. பட் என்னோடய குரு மாதிரி சசி எனக்கு நிறையா ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் முகவரியில் நிறையா ஹெல்ப் பண்ணார். டைலாக்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, எடுப்பா கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு சசி சார். அவரோட ஃபிலிம் எல்லாமே தொல்லாமலை படம் பார்த்துட்டு சசி சார் அந்த தியேட்டர் வாசலில் இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறத விட நான் ரொம்ப பதட்டமாக நின்னேன். என்ன சொல்ல போகிறாங்க, கிளைமாக்ஸு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தோடு இருந்தேன். அன்னிலேருந்து எங்கள் நட்பு திருப்பி தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த படம் வந்து 100 சாமி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து ஒரு டேரிங்காக, ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைமில் ஆடியன்ஸ் அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்கணும். பட் சுவாசிகாவை நம்பி தைரியமாக இறங்கியிருக்காரு. அது வந்து யூ டிசர்வ் இட் ஆக்சுவலி. அது நீங்கள் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டு அவங்கள நீங்கள் டார்க் பண்ணி மோல்லாம் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஸ்டில் வெரி பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேஜ்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, விஜய் ஆண்டனி சார் எப்படா வருவார், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இது தோணலை. கரெக்டாக தோண டைமில் வந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே அப்படி மாறிடுங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், ரியலி. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார் சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது லாங் ஜம்ப் கிஷோர், ஹை ஜம்ப் கிஷோர் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஜயன் சார் வந்து ப்ரொடியூசர் விஜயன் ஸ்டார், மியூசிக் டைரக்டர் விஜயன் சார், டைரக்டர் விஜயன் ஸ்டார், எடிட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார். நான் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி. அப்போ நீங்கள் கிட்ட பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறாரு, சார் இந்த கதை கேட்டு நான் அழுதுட்டேன் சார், நான் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்லும்போது அழுதுட்டேன். இன்ஃப்ரண்ட் ஆஃப் தம் வந்து நான் லிட்டரலி நான் அழுதா தப்பாக இருமாட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 1000 டேக்கு சொன்னால் கூட நான் நடிப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னார். அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சசி சார் உங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லோரும் சொன்ன மாதிரி
உங்களோட ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அபூர்வ சார் அவர்கள் எப்படி வந்து குட்டக்கமல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம் எல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். ஒரு ஏஜ்டு இருக்கிற லவ் வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பண்ணார். அப்புறம் இந்த எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஜஸ்ட் forgot your நேம் ஆக்சுவலி. வாட்ஸ் இஸ் நேம் ஆக்சுவலி? ஹரிஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தேன். பட் யூ டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ட்ரைலரை பார்த்தா வேற ஒரு படம் எனக்கு தோணுது. வேற ஒரு படம் இருக்குது. இப்போ நான் ஆடியனாக வந்து நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வெதர் வாட்ச் இஸ் மூவி இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கும். பட் எனக்கு அந்த படம் வேறு இருக்குது. பட் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க. அது ரொம்ப வெரி குட். நல்ல உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் பாலாஜி, கிரேட்மா. உங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கை தட்டுவாங்களே. கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணணும். நான் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங்கில் நான் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா சசி படம் பண்ணிட்டு இருக்காரு, பதற்றத்தோடய படம் பார்க்குறேன். ஐயோ இந்த சீன் நல்லா இருக்குது, அடுத்த சீன் நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிருமா, போர் அடிச்சிருமான்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. சரியாகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்னால வந்து இந்த படம் நல்லா வந்துடணும். இவர் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இவர் கழுத்துறதுக்கு இருத்துறது ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ராஜடியாக முடிச்சு கமர்ஷியலாக ஓட பண்ணி வரோன்னு ஒரு பயத்தோடயே பார்த்தேன். பட் நல்லவே அந்த சீன்லேருந்து வெளியே வந்து அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அதனால வேறு கிராஃப்டை என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே திருப்பி சவுண்ட் பார்க்கும்போது யூ டன் அ கிரேட் ஜாப்மா. ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. இந்த சாங்குமே ரொம்ப பிடிச்சிது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த படம் பார்க்கும்போது இட் ஒன்ட் அஃபெக்ட் மீ ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ரியல் ஐம் வெரி மச் ஹாப்பி டு வாட்ச் திஸ் மூவி. ரியலி டன் அ வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. காட் பிளஸ் யூ ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இல்லை, நான் என்னோட நண்பன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிம்போது பதட்டத்தோட பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ திருப்பி நான் ஒருத்தர் பார்க்கும்போது அந்த கிராஃப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால் டெஃபினட்டாக இந்த கேஷின் குரூ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிடுவீங்க. சுவாசிகா மேடம் வந்து உங்களை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து செல்ஃப் இன்டர்வியூ பண்ணிட்டேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலி அப்படி யார்ட்டி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட கேட்டாங்க, அதிசயமாக இருக்குது பேசிட்டீங்களா? ஆமாம் நான் பேசிட்டேன். கேனாட் கண்ட்ரோல் பஸ். தட்ஸ் ரீசன் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் நானே பண்ணிக்கிட்டேன்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சசி. நான் உங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் நிறையபடி பேசிட்டு அறுக்க வேண்டாம், முடிச்சிடுறேன். ஐ லவ் யூ சசி. ஐ லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஒன்று கமர்ஷியலாக அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் யூ ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.